IPL 18வது சீசனுக்கான ஏலத்திற்கு முன்னாடி ஒரு அணி இத்தனை வீரர்களை தக்க வைக்கலாம் என்பது குறித்து அனைத்து அணிகளிடமும் IPL நிர்வாகம் கருத்து கேட்டிருக்கு. அதுக்கு 8 வீரர்கள் வரை தக்க வைக்கலாம்னு பெரும்பாலான அணிகள் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியானது யாரையும் தக்க வைக்க அனுமதிக்க கூடாதுன்னு அதிரடியாக கோரிக்கை வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில அனைத்து அணிகளும் 4 வீரர்களை மட்டும் தக்க வைக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகும்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் இந்திய அணிக்காக விளையாடாத ஒரு வீரரை கூடுதலாக தக்க வைப்ப வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது குறித்து BCCI பரிசீலித்து வருவதாகவும் சொல்லப்படுது. 2021ஆம் ஆண்டு வரை இந்திய அணிக்காக விளையாடாத 4 வருடங்கள் வரை விளையாடாத ஒரு வீரரை அன்கேப்டு வீரர்கள் லிஸ்ட்ல தான் BCCI சேர்த்தது. நிலையில இந்த விதிமுறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் BCCIக்கு CSK கோரிக்கை வச்சிருக்கு. இந்த பழைய விதிமுறை மீண்டும் கொண்டு வந்தால் மட்டுமே CSK அணியால தோனியை தக்க வைக்க முடியும். மேலும் அடுத்த சீசன் முதல் CSK அணியோட ஆலோசகராக மட்டும்தான் தோனி செயல்படுவார் என்றும் 15 கோடி ரூபாய் வரை சம்பளம் கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா தான் தக்க வைக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. CSK அணியில ருத்ராஜ் கெய்க்வாட்டோட ஓபனராக களமிறங்க ரச்சின் ரவீந்திரா மற்றும் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் சிவம் துபேவையும் தக்க வைக்க CSK முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு.